ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோடைய ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் ரீகன்சல் ஆனதுக்கப்புறமா 2 பேருமா குழந்தையோட சேர்ந்து ரொம்பவே சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனுடைய தங்கச்சி நிம்மனுடைய தம்பியை பார்க்கறதுக்காக அவனோட ஆஃபீஸ்க்கு வரா. ஸோ அந்த சமயத்தில் அவளும் வந்துட்டு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டு அவனை டேட்டுக்குன்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மட்டும் இருக்குது, அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துடுறேன், 2 பேரும் ஒன்றா லஞ்சுக்கு வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு ஒத்துக்கிறா. அவன் எழுந்து போனதுக்கப்புறமா இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, நிம்மன் வந்துட்டு அவங்க அண்ணனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டீல் பண்ணால. ஸோ அதே எந்த ஒரு பிட்டிங்கில் அவன் ஜெயிச்சானோ அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் வந்துட்டு இவன் ஸ்கேன் பண்ணி அதை ப்ரூஃபாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறா. ஏன்னா இவங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸில் டூப்ளிகேட் திங்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு லாபம் எடுத்துக்கிறதா பார்த்துட்றான். ஸோ இதை கொண்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட காட்ட ஹீரோவும் வந்துட்டு இதெல்லாம் எப்படி உண்மைன்னு நம்புறது அப்படிங்கிறான். ஏன்னா வந்து இதெல்லாம் கைப்பட நானே தான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு உடனே நீ என்ன சொல்ல வர, எப்படி இதெல்லாம் உனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த நிம்மன் வந்துட்டு என்ன வேலை பண்ணானோ அதே வேலையை தான் நானும் பண்ணியிருக்கேன், அவன் தம்பியை பார்க்க போகிற மாதிரி பார்த்துட்டு திருட்டுத்தனமாக இது எல்லாத்தையும் நான் வந்து காப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறா. நம்ம ஹீரோ சத்தம் போடுறான், இதெல்லாம் நீ வந்து எதுக்காக பண்ணிகிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம், அவனுங்க அண்ணன் தம்பி யாருக்காவது வந்து தெரிய வந்துச்சுன்னா உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு கொஞ்சமாக அதை யோசிச்சு பார்த்தியா, இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணாது அப்படின்ன உடனே நான் அதெல்லாம் எதுவும் யோசிக்கலை, எனக்கு தேவை வந்துட்டு ரிவெஞ்ச் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுறா. ஸோ இங்கே என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினும் ஒன்றா வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. ஸோ ஹீரோயினை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசினுடைய சிமெண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வரா. ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பிரசீனுக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறா. நாங்கள் 2 பேரும் வந்துட்டு கன்சீவ் ஆகிட்டோம், குழந்தைய வந்து பெற்றுக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் பிளான் போட்டுட்டு இருந்தோம், ஆனால் அது எல்லாத்துக்கும் நடுவில் நீ தான் அவனுக்கு எடுத்த, அவன் எப்போல்லாம் வந்துட்டு உன்னை மறக்கணும்னு நினச்சானோ அப்போல்லாம் நீ வந்து அவன் கண்ணுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறது, அவனை எப்படியாவது வந்து செடியூஸ் பண்ணுறதுன்னு உன் பக்கம் இழுத்துக்கிட்டே இருந்த, ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை கொலை பண்ணவும் செஞ்சுட்ட, அவனை தற்கொலைக்கு தூண்டினதே நீ தான். ஸோ ஒன்றை வந்து ரிவெஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து பிளான் போட்டோம், எங்கள் பிளான் படி தான் எங்கள் அண்ணன் உனக்கு கல்யாணமே பண்ணான், மற்றபடி அவன் மேலே விருப்பப்பட்டுலாம் எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணலை. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஃபைனலாக வந்து ஒரு அல்டிமேட்டம் எப்போ வச்சோன்னா, இந்த மாதிரி எங்கள் அண்ணனை வந்து நீ எப்போ உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறியோ அப்போ உண்மையை சொல்லி உன்னை டிவோர்ஸ் பண்ணி அவனை வந்து உன்னை ஹர்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்தது. இப்போ தான் எங்கள் அண்ணன் வந்துட்டு கரெக்டாக அதை பண்ண ஆரம்பிச்சிருக்கான், நீயும் அவன் படியில் வந்துட்டு மாட்டிக்கிட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்க, நம்ம ஹீரோன்னு அதை நம்ப மறுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறேன்னு சொல்கிறா. இப்போவே ஓட்டம் எடுத்தால் எப்படி, இப்போவே அழுக ஆரம்பித்தா எப்படி, இன்னும் நீ எவ்வளவோ வந்துட்டு ரத்த கண்ணீரெல்லாம் வடிக்க வேண்டியது இருக்குது, 5 வருஷமாக நான் பட்ட வேதனையை நீ இப்போ பட்டு தான் ஆகணும், எப்படி பிரசன் வந்துட்டு உன்னத்தை காதலிக்கிறேன்னு சொன்னானோ அதே மாதிரியே எங்கள் அண்ணன் உன்னை காதலிக்கலை அப்படின்னு சொல்லுவான். அந்த சமயத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டு நீ நிற்கிறத பார்த்து நான் வந்து சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அந்த அங்கேருந்து கிளம்பி போயிட நம்ம ஹீரோயின் அப்படியே பிரேக் ஆகி அதே இடத்துல உட்காந்து திரும்பி அழுகிறா. நம்ம ஹீரோ அன்றைக்கி நைட்டு வேலை முடிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறான். அந்த சமயத்தில் எப்போ பாரு அவகிட்ட வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுறான். நம்ம ஹீரோயினும் எனக்கு எல்லாம் உண்மையை தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் புரியாமல் வந்துட்டு குழம்பி நிற்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு முதல்ல நம்ம ஹீரோ ஷாக்காக, அதுக்கப்புறம் அவளும் ஆக்சுவலாக வந்துட்டு டாவும் பிரசினும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றியெல்லாம் என்கிட்ட சொன்னா, ஸோ நீ என்னை ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணியிருக்கங்கிறதையும் சொன்னா அப்படிங்கவும் நம்ம ஹீரோவும் எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நான் அவங்ககிட்ட சொல்கிறத கொஞ்சம் கேளு, ஆக்சுவலாக நான் கல்யாணம் பண்ணது ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காகத்தான், ஆனால் நான் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ ரிவெஞ்சுக்காகன்னு மட்டும் சொல்லலை, நான் உங்ககிட்ட எல்லாம் கன்ஃபஸ் பண்ணது, இப்போது உன்னோட வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை எல்லாமே வந்துட்டு ரொம்பவே உண்மையானது, இதுதான் வந்துட்டு உண்மையான என்னோட ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் ஆமாம் இதெல்லாம் வந்துட்டு நீ முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டேதானே, ஏன்னா அப்படி சொல்லியிருந்தா உன்னோட ரிவெஞ்ச் பிளான் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிருக்குமே, நான் ரிவெஞ்ச்லேருந்து தப்பிச்சிருப்பேனே, இப்போ எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நான் உன் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கேங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக உங்கள் பிளான் படி தானே என்கிட்ட உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறா. நம்ம ஹீரோவும் இல்லவே இல்லை, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, எனக்கு நிஜமாவே வந்துட்டு உன் கூட இருக்கிறது தான் இஷ்டம், என் லைஃப்பில் வந்துட்டு உன்னை தவிர வேறு யாரையுமே என்னோட ஒய்ஃபாக யோசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இல்லை நீ இப்போ போய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவனை நம்பாமல் இருந்துகிட்ருக்க, அவனும் வந்துட்டு வந்து சொன்னதெல்லாம் போய் தயவு செஞ்சு அவள் சொல்கிறத மறந்துடு, அவள் சொல்கிறதெல்லாம் பாஸ்ட்டு தான், இப்போ நான் ப்ரெசென்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அவள் பொய் எதுவும் சொல்லலை, அவள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கா, நான் தானே ப்ரெசன்ட் வந்துட்டு சாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கேன், ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உன்னோட ரிவெஞ்ச் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுல்ல, அதனால் இனிமேல் நீ என்னால் சேர்ந்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த மேரேஜ் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கேருந்து ரிங்கை கழட்டி விட்டுட்டு கிளம்புறா. ஹீரோவும் அவளை தடுத்து பார்க்கறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவளும் நீ என்னை லவ் பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு என்னை விட்டுடு, இதுக்கு மேலே என்னை கஷ்டப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை வந்து இன்னொருத்தரால் மறக்க முடியாமல் இருந்துட்டுருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, ஹீரோவோட எங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாளோ அங்கெல்லாம் வந்து போயிட்டுருக்கா. அப்படி தான் வந்துட்டு முன்னாடி அங்கே அவளோட ஃப்ரெண்டு ஜேன் வந்துட்டு அனுப்பி வச்சிருப்பாள்ல இவங்க 2 பேரையும் ஒரே ரெசார்ட்டுக்கு. ஸோ
ஸோ அந்த ரெசார்ட்டுக்கெல்லாமும் போயிட்டுருக்கா. கரெக்டாக நம்ம ஹீரோவும் இவளை தேடிக்கிட்டு அங்கே தான் வரான். ஸோ இவளை தூரத்துலேருந்தே அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். டெய்லியுமே வந்துட்டு இவனுக்கு அது ஒரு பழக்கம் மாதிரி ஆகிடுது. ஸோ இதுவே வந்துட்டு தூரத்துலேருந்து அவளை கண்காணிச்சுக்கிட்டு அவள் சேஃபாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே வந்து ஓரளவுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமான நிலைமையில் இருந்துட்டுருக்கான். இதை பார்க்குற டாக்கும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வயிறு எரியுது. நம்ம ஹீரோ அப்படி ஒரு நாள் வந்துட்டு கிளம்புற சமயத்தில் தான் அந்த டா வந்து அவனை ஸ்டாப் பண்ணுறா. ஹீரோயினை கூட்டிகிட்டு வர போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் அவளை கூட்டிகிட்டு வர போகிறதில்ல, நான் கூப்பிட்டாலும் வரமாட்டா, நான் தூரமாக இருந்தால் அவளை வாட்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவளோட சேஃப்டி எனக்கு முக்கியம் அப்படிங்கவும், அதுக்கு அந்த டாவும் நீ அதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. சும்மா சும்மா வந்துட்டு என்னை தடுத்துட்டு இருக்காத, நான் அங்கே போகிறத நிறுத்த முடியாது அப்படின்ன உடனே, சரி அப்போ நான் இப்போவே கையை எடுத்துக்கிட்டு சாகுறேன், அதுக்கப்புறம் நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கையில் கத்தியோடு வந்துட்டு ரெடியாக ஏற்கனவே வந்து நின்றுட்டு இருக்கவளோ கத்தியை தூக்கி காட்ட, நம்ம ஹீரோ எதுக்காக என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவளோ பதிலுக்கு கையை வந்துட்டு கழிச்சிக்கிறா. ஸோ கையை கழிச்சிக்கிட்டு அவளை தூக்கிட்டு போய் நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான். இவ இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டுக்கிட்டு அந்த பிரிமும் வந்துட்டு ரொம்ப நல்லவ மாதிரி இப்போ டாவை பார்க்கறதுக்காக வரா. ஸோ அப்போ அவ என்ன சொல்கிறான்னா, நீ ரொம்ப அறிவாளின்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி வந்து இருந்துட்டு இருக்க, இப்படி தான் வந்துட்டு அவள் ஸ்கூல் டேஸ்லேயே ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பற்றி சொல்கிறா. அதே மாதிரி தான் நிம்மனையும் என்னையும் பிரிச்சப்போ கூட நானும் பலமுறை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் யோசித்தேன். ஆனால் தப்பு பண்ணவா அவள், நான் இதுக்காக சாகணும்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல என் மனசை மாற்றிக்கிட்டேன். அவளுக்கு இதுதான் வேலை, அடுத்தவங்களுடைய ஆட்கள் எல்லாரையுமே வந்துட்டு திருடிக்கிட்டு நம்மளை சூசைட் பாயிண்ட்டுக்கு தள்ளி விடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் அந்த டாவும், நீ இப்போ சொன்னியே அதே கேஸ் தான் என் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்டோரியை பற்றி சொல்கிறா. அதாவது பிரசனும் இவளும் வந்துட்டு லவர்ஸாக இருந்தாங்க, கல்யாணம் படிக்கணும்னு நினச்சாங்க, ஹீரோயினால் தான் பிரிஞ்சாங்க அப்படிலாம் சொல்லிட்டு பிரிம் கிட்ட சொல்ல, அதான் உனக்கு அவளை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பிரிமும் வந்து ஒரு யோசனையோடு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு, பிரசின் வந்துட்டு அடிக்கடி அங்கே ஹீரோயினோட வீட்டுக்கெலாம் வந்து போவான், நான் பலமுறை வந்துட்டு பார்த்துருக்கேன், அவங்க ரெண்டு பேரும் எப்போ பாரு வந்துட்டு ஒரே மாதிரி ஒட்டிக்கிட்டு பிணங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் மத்தியில் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் அவள் ரிஜெக்ட் பண்ணி அவனை சூசைடுக்கே வந்து தள்ளி விட்டுட்டா தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்கே இந்த டாவை போட்டு ஏற்றி விட்டுட்டு இருக்கா. அடுத்ததான் ஹீரோயினுடைய ஸ்டெப் பிரதர் அங்கே பார்க்கறதுக்காக வரான். இவ் பிரிமோட தம்பி தான். ஸோ இவன் தான் ரொம்ப நல்லவனாச்சு இல்லை, அதனால இப்போ டா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா. நீ வந்ததும் வந்துட்டு உன்னோட இந்த டிப்ரெஷனுக்காகவும் இந்த மாதிரி வந்து நீ அடிக்கடி சூசைட் தாட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கிறதுனால பெட்டரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு கண்டிப்பாக நீ மாறிடுவ, எந்த ஒரு வெஞ்சன்ஸும் இல்லாமல் இருப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அவளும் வந்துட்டு உங்கள் அக்காக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கியா, மரியாதை வெளியில் போ, உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆகி போச்சு இல்லையா, நீ என் பக்கத்தில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேவே நான் எனக்கும் எதுவும் இல்லை, ஸோ கண்டிப்பாக நீங்கள் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நீ இந்த மாதிரி நடந்துக்கிறது எல்லாமே வந்துட்டு உன்னை சுற்றி இருக்கவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்க தெரியுமா, ஆக்சுவலாக வந்துட்டு நீ கையை அறுத்துக்கிறதுனாலையும் இல்லை மற்றவங்கள மிரட்டுறதுனாலையும் உன்னோட வேஸ் உனக்கு கிடைக்குதுங்கிறதுனால நீ ரொம்பவே வந்து ஆணவம் பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்க. ஆனால் இது எல்லா கடத்துலையும் வந்துட்டு கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. நீ இந்த மாதிரி கையை அறுத்துக்கிறதுனால உங்கள் அண்ணனை உன் வழிக்கு கொண்டு வரதா மட்டும்தான் நினச்சிட்டு இருக்க. ஆனால் நிஜத்தில் அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கங்கிறது உனக்கே யோசிச்சு பார்த்தா தெரியும். அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ விடாமல் நீ அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ இந்த பிரசின் செத்து போயிட்டான் அப்படின்னா அவன் வந்து ரொம்ப வீக்கானவன், அவன் காதலுக்காக இறந்து போனது அது அவனோட டெசிஷன், எதுக்காக அந்த டெசிஷனை எங்கள் அக்கா மேலே வந்து போட்டு திணிச்சிட்டு இருக்க. ஆனால் எங்கள் அக்கா வந்துட்டு நீ இந்த மாதிரி தான் பழி வாங்கணும்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் பிரசின் எப்படி செத்தானோ அதே மாதிரி இவ்வளோ சாகட்டும் எங்கள் அண்ணனுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோடனே கண்டிப்பாக வந்துட்டு அங்கே தான் அவனோட முட்டாள்தனம் இருக்குது, பிரசினை மாதிரி எங்கள் அக்கா ஒன்றும் வீக்கானவ கிடையாது, இவன் ரொம்பவே தைரியசாலி, இப்போவே ஹீரோவை கடந்து போகிறதுக்காக அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டா, பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, சும்மா மூலையில் உட்காந்து அழுகிறது சாகிற எண்ணம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு உனக்கு தான் வரும், எங்கள் அக்காவுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்கிறான். அவளும் வந்துட்டு சும்மா வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத, எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டோன்னே இவனு கோவப்பட்டு கத்துறான். அவன் மண்டையில் வந்துட்டு எப்படியாவது இது புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நீ கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீ நிஜமாக ஒரு நாள் செத்தே போனாலும் சரி, அடுத்தவங்க அவங்களோட வாழ்க்கையை பார்த்து தான் போயிட்டு இருப்பாங்க, யாரும் வந்துட்டு உனக்காக சொல்லி அழுதுகிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவளும் நீ என் பக்கத்தில் வராது, போயிடுன்னு கத்திக்கிட்டே இருக்கா. அவன் பேசுறதெல்லாம் வந்துட்டு அவளுக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சத்தை கேட்டு நம்ம ஹீரோவும் உள்ளே வரான். இவனை முதல்ல வெளியில் போக சொல்லு, இவங்க இருக்கக்கூடாது, இவன் வந்து அவளோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா அவனை கொஞ்சம் நேரம் வெளியில் கூட்டிகிட்டு போயிடறான், இவன் காம் ஆகணுங்கிறதுக்காக. அதுதான் இந்த பிரிம் என்ன பண்ணுறான்னா, டா கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவளோட நலன் விசாரிச்சா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஃப்ளாஸ் கொடுத்துட்டு, ஹீரோயின் வந்து பிரசினுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவளை டாவை வந்து மீட் பண்ணி பேசணும்னு வர சொல்லியிருக்கிறதா வந்துட்டு அவளுக்கு ஒரு மெசேஜை பொய்யா அவள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு, இன்னொரு பக்கத்துலேருந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு டா உன்னை பார்க்கணும்னு சொல்கிறா, பிரசினுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்கிறா அப்படின்னு சொல்ல, இவள் வரமாட்டேன் அப்படின்னு மறுக்கிறா. அதுக்கு நம்ம இந்த பிரிம் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட ஆக்சுவலாக பிரசன்ட் போன இடத்துக்கே அவளும் போகணும், பிரசன்ட் செத்த மாதிரியே சாக போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ வளரிட்டு இருந்தா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் கடைசியாக அவங்ககிட்ட தான் பேசணும்னு சொன்னா, ஸோ நீ போனால் ஏதாவது கன்வின்ஸ் பண்ணுவல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரி நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு கிளம்புறா. இந்த பக்கமாக இந்த டாவை தேடிக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுடைய தம்பியும் வராங்க. அங்கே பார்த்தா அவளை காணும். அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோயின் வர சொன்ன மாதிரி ஒரு மெசேஜ் தான் இருக்குது. அந்த மெசேஜை பார்த்த
பார்த்த உடனே இதில் ஹீரோயினோட பேர் போட்டிருக்கு, ஆனால் இது ஹேண்ட் ரைட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். ஸோ அதனால அவளை எப்படி வந்துட்டு எங்கே போயிருக்கா என்ன ஏதுன்னு தெரியாமல் ஹீரோயினுக்கும் கால் பண்ணுறாங்க, டாக்கும் கால் பண்ணுறாங்க. யாருமே வந்துட்டு கால் எடுக்கல. என்னோட தம்பி அப்போ தான் சொல்கிறான், டா வந்து அடிக்கடி சூசைடல் தாட்ஸ் இருக்கிறதுனால அவள் ஃபோனில் நான் வந்து ஒரு லொக்கேஷன் ட்ராக்கர் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது மூலமாக அவளை ட்ரேஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே அவங்க 2 பேரும் ஒன்றா கிளம்புறாங்க. இந்த பக்கமாக இந்த பிரேம் டாவை வந்து கூட்டிகிட்டு வந்து பிரசினுடைய அப்பார்ட்மெண்ட் ரூஃப் டாப்க்கு வந்து சேர்றா. ஸோ டாவும் இங்கே ஹீரோயின் இருப்பான்னு எங்கே அப்படின்ன உடனே, என்ன முட்டாள்தனமாக இருந்துட்டுருக்க, நான் பேசினதெல்லாம் நம்பி வந்துட்டுருக்க, உனக்கு உண்மை தெரியாதுல்ல, அதனால தான் என்னை இவ்வளோ நம்புற, பிரசன் காதலிச்சது என்னத்தான் அப்படின்னு சொல்கிறா. என்ன நீ வளரிட்டுருக்க, அவன் காதலிச்சது ஹீரோயினை தான், அவளோட நான் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டில் அடிக்கடி பார்த்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ன உடனே, அட லூஸு, ஃபோட்டோவை பார்த்து எவனாவது நம்புவானா, உன் இஷ்டத்துக்கு வந்து கற்பனையை வளர்த்துக்கிட்ட அவ்வளோதான், ஆனால் நிஜத்தில் பிரசன் விரும்பினது என்னத்தான், அவன் எனக்காக தான் செத்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அவளோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலாக வந்து ஹீரோயினும் பிரசனும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு இந்த பிரமுக்கு வந்து பொறாமையாக இருந்திருக்கும். அப்போ அவன் நினச்சிருப்பா இவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்துட்டு ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரிம் வந்து அந்த பிரசன் வந்து ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணது தெரியாமல் அவன் சோகமாக இருந்த டேஸில் அவனோட பழகி அவனை செட்யூஸ் பண்ணி இவன் லவ் பண்ணுறதா சொல்லி அவனை ஏமாற்றி அவன் கூட பயங்கரமாக ஸ்லீப் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருவா. ஸோ ஸ்லீப் பண்ண ஆரம்பித்த உடனே அவனுக்கு இவன் மேலே நிஜமாவே ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இவன் வந்து பின்னாடியே தெரிய ஆரம்பிச்சிருப்பான். ஸோ இந்த சமயத்தில் தான் இவளுக்கு உண்மை தெரிய வந்திருக்கும், நம்ம ஹீரோயினுக்கு அவன் வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான், நம்ம ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவன் ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, டா வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு பிறகு இவன் இங்கே இவளை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அவளுக்குன்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி அவன் பெரிய ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறான். இந்த மாதிரி ரிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நான் அவனை சின்சியராக லவ் பண்ணுறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்ல, இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ரிங் எடுத்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு, இந்த ரிங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரொப்போசல் ரிங்காக மதிச்சு என்கிட்ட கொடுத்துட்ருக்கே, உனக்கே வந்துட்டு அசிங்கமாக இல்லை, உன் லெவல் என்ன என் லெவல் என்ன, என் ரேஞ்சுக்கு ஒரு ரிங்கு கூட வாங்குறதுக்கு உனக்கு வக்கு இல்லை, அது மட்டும் இல்லாமல் உன்னோட 1 மாத சம்பளமே என்னோட ஒரு செருப்போட விலை தெரியுமா, ஸோ அப்படி இருக்கிறப்ப எண்ணத்தோட நீ என்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்கேன், நசிங்கப்படுத்தலான்னு பார்க்குறியா, மரியாதை அந்த ரிங்கை தூக்கிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அதை விட்டு எறிகிறா. அதனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவங்க இருந்து கிளம்புறப்ப கூட அவளோட காலில் விழுகிறான். ஸோ அவனை வந்துட்டு காலை பிடிச்சிக்கிட்டு, நான் உன்னதான் லவ் பண்ணுறேன், நான் உன்கிட்ட ரொம்ப லாயலாக இருக்கேன், நீ தானே லவ் பண்ணுறதா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் உன்னை லவ் பண்ணுறேனா, நான் எப்போ உங்ககிட்ட அப்படிலாம் சொன்னேன், அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லையே, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் வந்துட்டு ஹீரோனுக்கு பின்னாடி ஃபுல் பண்ணிட்டு அலைஞ்சோம், அதுக்கு மேலே வந்துட்டு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ நீ என்னை யூஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு கேட்க, ஆமாம் அப்படியே வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் ஒன்றா தான் வந்து ஸ்லீப் பண்ணோம், 2 பேருக்குமே அதில் வந்து ப்ராஃபிட் தானே கிடச்சிது, ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு என்னை வந்து பார்க்காத அப்படின்னு சொல்லி அவள் காலால் உதறி அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இதுக்கப்புறம் தான் அவன் வந்து ரொம்பவே ஹார்ட் பிரேக் ஆகிட்டு சூசைட் வந்து கமிட் பண்ணிக்கிறான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ இந்த பிரிம் வந்து டாக்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா. என்னால் தான் வந்து ஒருத்தர் செத்து போனா, என்ன அந்த அளவுக்கு அந்த பைத்தியக்காரன் காதலிச்சிருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இதனால் டா வந்துட்டு ரொம்பவே பிரேக் ஆகிடுறா. ஐயோ நான் உண்மை தெரியாமல் வந்துட்டு ஒரு இன்னசென்ட்டான ஒருத்தையை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேனே, அவளை மேலே இவ்வளோ வெறுப்பை வந்துட்டு காட்டிட்டேனே, அவளோட லைஃபையே கெடுத்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி இருக்க, அப்போ தான் அந்த பிரிம் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டாவை ஏற்றி விடுறா. ஆமாம் நீ ஏதோ சரியான சைக்கோ வச்சே, எப்போ பாரு சூசைட் பண்ணிக்க போகிறேன், இங்கே இருத்துக்க போகிறேன் அங்கே இருத்துக்க போகிறேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி உங்கள் அண்ணனோட லைஃப்பை நீயே நாரடிச்சிட்ட, உன் மேலே இந்த உலகத்திலே பாசமாக இருந்தது அந்த ஒரு மனுஷன் தான், அவனோட வாழ்க்கை ஃப்யூச்சர்னு எல்லாத்தையுமே சேர்த்து கெடுத்துட்ட, உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரியை எவனுமே பார்த்துக்க முடியாது தெரியுமா, அது நல்ல வேலை அந்த பிரசன்ட் போய் சேர்ந்தான், இல்லைனா உன்கிட்ட மாட்டியிருந்தா அவ்வளோதான், நீ என்ன தலையை உருட்டி எடுத்திருப்ப, யாரி ஒரு மென்டல்லாம் வாழ்றதுக்கு தகுதியே இல்லை தெரியுமா, தேவையில்லாமல் அங்கே அப்புறம் அணி ஒருத்தையை உண்மை தெரியாமல் கஷ்டப்படுத்திட்ட, ஒரு பக்கம் அவள் அழுதுட்டுருக்கா, இன்னொரு பக்கம் உங்கள் அண்ணன் அழுதுட்டுருக்கான், ஸோ இவங்க எல்லாருக்கும் முன்னாடி நீ தான் வந்துட்டு கேவலமான புத்தியோடு நடந்திருக்க அப்படின்ன உடனே நீ தான் செல்ஃபிஷாக பிரச்சனை கொன்னியா, ஏன் இத்தனை நாள் உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த டாவும் கேட்க, நான் செல்ஃபிஷாக இருந்தேன்னா நீயும் தான் செல்ஃபிஷு, அவன் உன்னை காதலிக்கவே கிடையாது, அவனோட குழந்தை பெற்றுக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவனையும் கட்டாயப்படுத்திக்கிட்டு தானே இருந்தேன், ஸோ நீ எப்படி சுயநலவாதியோ அதே மாதிரி தான் நானும் என்னோட சுயநலத்துக்காக என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நீ இவ்வளோ தப்பு பண்ணிட்டல்ல, இப்போவே உன்னை யார் மன்னிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரிலாம் டா வந்துட்டு பயங்கரமாக வந்து பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்கா. இதனால் அந்த டாவும் வந்துட்டு பிரெயின் வாஷ் ஆகி அப்படியே உட்காந்து அழுதுட்டுருக்கா. ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணிட்டேன், ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணிட்டேன், அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதையே திரும்ப அவர் சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் இவ்வளோ சொல்கிறா, சரி இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு முடிவு நான் சொல்லட்டா, இந்த பிரசன்ட் வந்து எப்படி செத்து பண்ணணும் அதே மாதிரி நீயும் ஜம்ப் பண்ணி செத்துரு, நீ செத்துட்டுன்னு வச்சுக்கோயே எல்லாரும் உன்னை மன்னிச்சு விட்டுருவாங்க, யாருக்கும் உன் மேலே கோவம் இருக்காது, நீ பண்ண பாவமும் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இவளை அந்த எண்டுக்கு வந்துட்டு புஷ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டுருக்கா. இவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த டாக்கும் வந்துட்டு அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்க, அவளும் சரி நான் இனிமேல் வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குதிக்க போறேன்ட்டு ஏறி நிற்கிறா. அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ரி ஆகிறா. ஸோ வந்த உடனே இந்த பிரேமும் கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்க போல அப்படின்னு உடனே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கேட்க, அதுக்கு அவளா சூசைட் பண்ணிக்கணும்னு வந்தாப்பா, நான் என்ன பண்ணுறது, சில உண்மைகளை மட்டும் தான் அவகிட்ட சொன்னேன், நான் பொய் எதுவுமே சொல்லலை, வேணா அவகிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கே நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுறா. அந்த
சமயத்தில் நம்ம ஹீரோயின் டாவை வந்து கன்வின்ஸ் பண்ணி கீழே இறங்கி வர சொல்லிட்டு இருக்கா. ஆனால் டாவும் நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன், உன்னை போய் வெறுத்துட்டேன், நீ ரொம்ப இன்னசென்ட்டானவ இல்லைண்டா அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க சமயத்தில் தான் ஹீரோவும் ஹீரோயினோட தம்பியும் தேடி அங்கே வராங்க. அங்கே வரப்போ அந்த பிரிம் வந்து ரூஃப் டாப்லேருந்து இறங்கி வரதை பார்க்குறாங்க. நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிரிமோட தம்பியும் வந்துட்டு அவளை கடிகிறான். அப்போ அவளும் நான் எதுவுமே பண்ணலப்பா, டா இங்கே வரணும்னு சொன்னால் நான் கூட்டிகிட்டு வந்தேன், அவ்வளோதான். அவங்க 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. டா வந்து மேலேருந்து குதிக்க போகிறேன்னு சொல்கிறா. அவள் மட்டும் குதிக்க போகிறாளா இல்லை 2 பேர் சேர்ந்து ஒன்றா குதிச்சு சாக போகிறாங்களாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, நீ தான் ஏதோ பண்ணியிருக்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். எந்த ப்ரூஃபை வச்சுக்கிட்டு பேசுகிற, ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் பேசு, அப்படி இல்லைனா இந்த மாதிரிலாம் வாய் கிழிஞ்சிட்டு இருக்காதீங்க. இதுதான் வந்து நான் உனக்கான கொடுக்குற பதிலடி. என்னை ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணதான் சொன்னல, இப்போ நான் வந்துட்டு உன் ஃபேமிலி மெம்பர்ஸை எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கிறேன். இனிமேல் நீயும் அவ்வளோ ஒன்று சேர முடியாமல் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ அந்த டாவும் குதிச்சே தீர்வேன், தான் வந்து பண்ண தப்பு எல்லாத்துக்கும் இதுதான் ஒரு பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி அங்கே நின்றுட்டுருக்க. அவளை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஹீரோ அப்புறம் வந்து ஹீரோனோட தம்பின்னு எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ எல்லாரும் அவளை பேசி கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன், நீ தெரியாமல் தான் பண்ண, அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோவும் வந்துட்டு நான் நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறேன், நீ சொல்கிறது எதையுமே நான் இனிமேல் மறக்க மாட்டேன், தயவு செஞ்சு என் கூட வந்துரு அப்படிங்கிறான். அடுத்தது ஹீரோயினோட தம்பியும் நான் உனக்காக இருக்கேன், யார் இருக்காங்களோ இல்லையோ நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ல, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ தப்பு இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் உனக்கு என்ன ஆனாலும் சரி பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் உன்னோட குழந்தைய நீ இல்லைனா யார் பார்த்துப்பா, தயவு செஞ்சு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அதுக்கப்புறமா அவளும் ஒரு வழியாக மனசு மாறி நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு மேலேருந்து கீழே இறங்கிடுறான். ஹீரோயினும் அவளும் வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு தேம்பி அழுதுட்டு ஒரு வழியாக சமாதானமாகி டாவை திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கத்தில் பிரிமோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட பையன் கூட பேசிட்டு இருக்காங்க. பிரிமோடைய நிஜமான அப்பா நீ தான், நீ ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் கன்சீவ் ஆகிட்டேன், அந்த சமயத்தில் தான் அந்த பணக்கார ஆளை பார்த்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால எல்லாரும் அவருக்கு பிறந்த பொண்ணு தான் பிரிமன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த உண்மையை அதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் சொல்லலை, ஏன்னா சொத்தெல்லாம் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ பிரிமுக்கு வந்து சொத்து கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது ஹீரோயின் மட்டும்தான். ஸோ அவளை எப்படியாவது நீ போட்டு தள்ளிட்ட அப்படின்னா நம்மளோட பொண்ணு சூப்பராக வந்துட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிடுவா. அது மட்டும் இல்லாமல் அவள் ஆசைப்பட்ட ஆளும் அவளுக்கு கிடைச்சிரும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் அந்த ஆளை வந்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, அந்த பையனும் நம்ம பொண்ணுக்காக தானே அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் ஆகுறாரு. ஆனால் திரும்ப ஜெயிலுக்கு போகிற நேரமோ அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்க, உடனே அவர் மனசை மாற்றுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம பொண்ணுக்காக இது கூட செய்ய மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்த பையன்கிட்ட பேசிட்டு அவரை செடியூஸ் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட மேக் அவுட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் பிரிம் உள்ள என்ட்ராகிறா. அவங்க அம்மாவும் இந்த ஆளும் வந்து மேக் அவுட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அவளுக்கு ஒரு சமயம் கட்டு போயிருது. அவங்க அம்மா உடனே தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறா. கண்டவன் கூடலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சத்தம் போட்டு கத்த, அவங்க அம்மாவோ அந்த ஆளை பற்றி அப்படி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆள் எதுக்காக பேசக்கூடாது, மட்டமான ஒரு ஆள் எங்கே போயிட்டு வந்தானோ ஏதோ ஜெயிலுக்கு போயிட்டான்னு தான் வேற சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆள் ஹீரோவுடைய செக்ரட்டரியை விட வந்துட்டு கால் தூசிக்க ஈடானவன், ஆனால் வந்து அந்த செக்ரட்டரி கூட நான் பழக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டவனோட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ன உடனே ஏன் என்னெல்லாம் காரணம் கேட்காத, நாளைக்கு நீ தான் வருத்தப்படுவ, அவரை பற்றி இப்படிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு கண்டவங்க கூட வந்து ஸ்லீப் பண்ண பார்க்குறீங்க, எனக்கு முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிமும் கத்த, அதுக்கு அவங்க அம்மாவும் நான் எல்லாமே நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவன் ஹீரோயினை வந்துட்டு கொலை பண்ணிடுவான், பிறகு சொத்து எல்லாமே உன் பேரில் வரும், உன்னோட நல்லதுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ன உடனே நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன், ஆனாலும் எதுவும் நடக்கலை, அந்த டா வந்து கொல்லப்பட முடியாமல் போயிடுச்சு, அதனால பிரச்சனையும் பெருசாகிட்டே போகுது, அதனால நான் பிளான் எல்லாத்தையுமே இப்போ மாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோவுடைய அப்பா ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஹீரோயினோடைய அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு ஒரு பிளானை சொல்கிறாரு. ஸோ இப்போ ஹீரோயினோட அப்பாவும் இவளுக்கு கால் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஹீரோவை ரீச் பண்ண முடியல, ஸோ ஒன்றை வந்துட்டு வர சொல்கிறாங்க, தயவு செஞ்சு போய் பார்த்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் சரிங்கிறா. சரி தனியாக அப்படி போவேன் அப்படின்ன உடனே ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹீரோவுடைய அசிஸ்டண்ட்டை வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுறா. அதுபடி வந்துட்டு இங்கே ஹீரோவுடைய அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறான்னா அவனும் பிரிமும் வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒன்றா மேக் அவுட் பண்ணுறது ஸ்லீப் பண்ணுறதெல்லாம் இருந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற சமயம் தான் நம்ம ஹீரோக்கு அசிஸ்டண்ட்டுக்கு கால் வருது ஹீரோ கிட்ட இருந்து. ஸோ இவங்க பிளான் எல்லாத்தையும் சொல்ல அவனை எல்லாத்தையுமே கேட்டுட்டு நான் வந்து ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக கிளம்பணும் அப்படின்னு பிரிம் கிட்ட சொல்லிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறான். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகிறதுனால ஒரு 2-3 நாள் ஆகும் அப்படி சொல்லிட்டு. அப்போ அந்த பிரிமு அவளுக்கு ஏதாவது காரை ஓட்டிட்டு போக தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது என் பாஸோட ஆர்டர், என்னால் எதுவும் பண்ண முடியாது, நாங்கள் எல்லாரும் ஒன்றா வந்து ஒர்க் பண்ணுறோம்ல, ஹீரோனோட ப்ரொடெக்ஷனுக்காக நான் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவகிட்ட சொல்கிறான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கேட்டுகிட்டே இருந்துட்டுருக்கா. அவன் கிளம்பி போனதுக்கு பிறகு இவ உடனே இதான் சமயம்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு ஹீரோயின் வந்து இந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கா, இதான் சரியான சமயம், அந்த பையவை அனுப்பிவிட்டு ஹீரோயின் கதையை முடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. காரில் போயிட்டு இருக்கும் போது அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறா, சைட்டில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே போனோடனே நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி
அவனும் வந்து பிடி கொடுக்காம பேசிட்டு இருக்கான். நீ எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆன்சர் சொல்லுவேன், இப்பயே மழுப்பிட்டு இருக்க, என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ தான் அவன் நோட்டீஸ் பண்ணுறா, பின்னாடி வந்துட்டு ஒரு வண்டி இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு. இவங்க விலகிறதுக்கு முன்னாடியே அந்த வண்டி வந்து இவங்க மேலே இடிச்சு தள்ளிட இவங்களுடைய வண்டி ஒரு மரத்தில் போய் மோதி நின்றுது. ஸோ அந்த சமயத்தில் இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்காம டக்குன்னு அந்த வண்டியிலேருந்து எல்லாம் இறங்கி வராங்க. பார்த்தாக்கா அங்கே பையும் அவனுடைய ரவுடி ஆட்களும் கண்ணோட வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கள தான் வந்து நோக்கி வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை காப்பாற்றது தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேர் தப்பிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கும் போது இவங்க துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. காட்டு பகுதியில் வழி இல்லாமல் இவங்க 2 பேரும் மாட்டிட்டு இருக்க சமயம் தான் அந்த பையு கன்னை வச்சு இங்கே அந்த செக்ரட்டரியை ஷூட் பண்ணிடுறாரு. இந்த செக்ரட்டரிக்கு வந்து கையில் அடிபட்டுடுது. ஸோ கன் ஷாட்டோட ஊண்டோட வந்துட்டு ஒரு வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ண போகிறா. அந்த சமயத்தில் அவளையும் ஷூட் பண்ணுறதுக்காக அந்த பையன் வந்துடுறாரு. ஸோ ஹீரோயினை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவரும் வந்துட்டு, போன தடவை தப்பிச்சிட்டேன், இந்த தடவை கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன், இந்த தடவை உன் கதையை முடிச்சு தீருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே வந்து அவளுக்கு ஷூட் பண்ணுறதுக்காக போகிற சமயம் தான் கரெக்டாக அந்த இடத்துல நிம்மன் வரான். ஆக்சுவலாக நிம்மன் என்ன பண்ணியிருக்கான்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கான். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா இந்த பையன் வந்து நம்ம ஹீரோயினை கொல்லப்பட போகிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவன் கையில் இருக்கக்கூடிய கன்னை எடுத்து இப்போ அந்த பையனை வந்து அட்டாக் பண்ணிடுறான். ஸோ அந்த பையன் வந்து பெயினில் இருக்கிற சமயத்தில் நிம்மன் டக்குன்னு வந்துட்டு அங்கே சவுண்டு கேட்டு ஓடி வர அங்கே போலீஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சும்மா குரல் கொடுத்துட்றான். இதனால் அங்கே பையவும் அவரோட ஆட்களும் அங்கேருந்து ஓட்டோ எடுத்துட்டு நிம்மன் ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா அங்கே வந்து அவளும் எனக்கு ஒன்றும் ஆகலை, அசிஸ்டண்ட்டுக்கு தான் வந்து ரொம்ப அடிபட்டிருக்கு, ஸோ உடனே வந்து நீ அவரை தூக்கு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நிம்மன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நிம்மனும் எனக்கு தேவை நீ மட்டும்தான், கண்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டாயப்படுத்தி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். செக்ரட்டரியும் உடனே ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோக்கு நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஸோ இந்த பக்கம் நிம்மன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினை ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவளை சங்கிலிலாம் வச்சு கட்டி போட்டு வச்சிடறான். என்னடா பண்ணுற, விளையாடுறதுக்கு டைம் இல்லை, இதெல்லாம் விட்டுடு நிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் பேசுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன், பேசி முடிச்சுட்டு உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, ஹீரோடைய கம்பெனியோட நீ கொலாப் பண்ணுறதை கட் பண்ணணும், அவங்களுடைய அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு எங்கள் கம்பெனியோட தான் கொலாப் பண்ண ஆரம்பிக்கணும், அப்போ தான் நம்ம வந்து முன்னாடி பேசின மாதிரி நம்ம 2 பேருக்குமே வந்து கம்பெனியோட ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், 2 பேருமே லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் சரி இவ்வளோதான விஷயம், நம்ம வந்து கழட்டி விடு, நான் அதுக்கப்புறமா யோசிச்சு முடிவு பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எப்படி கழட்டி விட்டதுக்கப்புறம் ஓடிலான்னு பார்க்குறியா, சத்தியமாக வந்துட்டு உன்னோட பொய்யெல்லாம் நான் ஏமாற மாட்டேன், இவன் கூட அத்தனை வருஷம் பழகிருக்கேன், நீ எப்போ பொய் சொல்கிற எப்போ உண்மை சொல்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எதுக்காக இவ்வளோ செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணுற அப்படின்ன உடனே நீ ஹீரோவை வந்துட்டு விட்டுட்டு என் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி நிம்மன் சொல்கிறான். என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ன உடனே நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு அவளை கட்டாயப்படுத்திட்டு அவளோட தப்பாக நடந்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டோட பேச்சை கேட்டு போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்து லொக்கேஷனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறான். ஸோ வந்ததுக்கப்புறமா அங்கே போலீஸும் வந்து கதவை தட்டிகிட்டே நின்றுட்டு இருக்க சத்தம் கேட்க நம்ம ஹீரோயினும் உடனே வந்துட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி சவுண்ட் கொடுக்குறா. இதனால் நிம்மனும் கோவப்படுறான். ஸோ அங்கே போய் எட்டி பார்க்குறான். எல்லாரும் வந்திருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. ஸோ ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து தப்பிக்கணும்னு பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ உள்ளன்றாகி வந்துட்டு நீ மட்டும் எப்படா உள்ளே வந்த, எங்கே போனாலும் எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிம்மன் வந்து ஹீரோவை பார்த்து கோவப்பட என் ஒய்ஃபை என்கிட்ட கொடுத்துட்டு நான் அவனை தொல்லை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். ஸோ இவங்களுக்குள்ள வந்து ஒரு வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் நிம்மன் என்ன சொல்கிறான்னா, நான் இவனை கொண்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் நீ அப்பெல்லாம் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அதுக்கு நிம்மன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு ஒரு அல்டிமேட்டம் தரேன், நீ அவனை பார்த்து அவனை உனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்னத்தை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் விட்டுடுறேன் அவனை, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோவும் நீ அப்பெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை பார்த்து சொல்ல, நான் வந்துட்டு இவனோட உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அதனால நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன், நான் கூட வந்துடுறேன், தயவு செஞ்சு வந்துட்டு ஹீரோவை விட்டுட்டு வந்துரு, அவனோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது, ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நீ என்னை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா என்னோட உடம்பு மட்டும் தான் உனக்கு கிடைக்கும், என்னோட மனசோ காதலோ வந்துட்டு எதுவுமே உனக்கு கிடைக்காது, ஏன்னா நான் காதலிக்கிறது என் மனசு எல்லாத்தையுமே வந்துட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டேன், அதனால திரும்ப வந்துட்டு என்னால் லைஃப்பில் வேறு யாரையுமே காதலிக்க முடியாது, நான் அவனை மட்டும்தான் வந்துட்டு காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நிம்மனும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறான். ஸோ கோவத்தில் வந்துட்டு அவனும் இவன் உயிரோடு இருக்கிறதுனால தானே இப்படி பேசிகிட்டு இருக்க, ஸோ அவனை கொண்டுட்டா அதுக்கப்புறமா நீ என் கூட வந்துருவல்ல, என்னை காதலிக்க ஆரம்பிச்சிருவல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் சத்தியமாக சொல்கிறேன், நான் சாகிற வரைக்கும் நான் அவனை மட்டும் தான் காதலிப்பேன், என்னால் வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுட்டு நிம்மனும் சரி அப்போ இன்னொரு முடிவுக்கு வந்துடுவோம், நான் வந்து நீ இல்லாமல் வாழ மாட்டேன், அதுக்காக நான் வந்துட்டு உன்னை கண்ணவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அவனை கொலை பண்ணிடுறேன், எனக்கு கிடைக்காது நீ யாருக்கும் கிடைக்க தேவையில்ல, அதுக்கு பிறகு நானும் என்ன நானே ஷூட் பண்ணிக்கிட்டு செத்து போயிடுறேன், நம்ம 2 பேரும் செத்ததுக்கப்புறம் ஒன்றா இருக்கலாம், அப்போ தான் இந்த உலகத்தில் இவன் மட்டும் தனியாக இருந்து கஷ்டப்படுவான், அதுவும் நல்ல பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் நீ என்ன பேசிட்டு இருக்கங்கிறத கேட்டு தான் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் போலீஸ் சுற்றி வளைச்சிட்டாங்க, ஸோ நீயாவே சரண்டர் ஆகிட்டனா உனக்கு தண்டனையாவது குறையும் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தேவையில்லாமல் நீ பேசாத, நான் 2 பேரும் வந்துட்டு ஒன்றா சாக போகிறோம், நீ மட்டும் தான் இந்த உலகத்தில் கஷ்டப்பட போகிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதனால் ஹீரோவும் வந்துட்டு அவன் கையில் இருக்கக்கூடிய கன்னை பிடிக்கிறதுக்காக அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க 2 பேரும் அந்த கன்னை பிடிச்சி எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா அப்படியே நம்ம ஹீரோ வந்துட்டு மயங்கி கீழே விழுகிறான். ஸோ அவனை தான் வந்துட்டு கன் வந்து ஷூட் பண்ணியிருக்கு. நிம்மனுக்கோ அதுக்கப்புறம் தான் தெரிய வருது தான் ஒருத்தனை ஷூட் பண்ணிட்டோன்னே சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை தூக்கி வச்சுக்கிட்டு பயங்கரமாக கத்தி அழுதுட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்துட்டு நான் என்னோட காதில் கூட உங்ககிட்ட சொல்லலை, ஆனால் நீ அதை கேட்கறது கூட இப்போ உயிரோடு இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. நிம்மனுக்கு அப்போ தான் வந்துட்டு முழுசாக வந்து உண்மை புரிய வருது. அதாவது ஹீரோயின் நிஜமாவே வந்துட்டு உண்மையை தான் அவன்கிட்ட சொல்லியிருக்கா, இனிமே வந்துட்டு தன்னை காதலோட அவள் பார்க்க மாட்டா அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறான். போலீஸ் அங்கே வந்த உடனே அவனும் தானாகவே வந்து சரண்டர் ஆகிடுறான். தனக்கு காதல் கடைசி வரைக்கும் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து கிடைக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் அழுதுட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோவும் லைட்டாக கண் விழிக்கிறான். ஹீரோயினும் பயங்கர ஷாக்கில் இருக்க. ஹீரோவும் தன்னோட ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணி காட்டுறான். பார்த்தா உள்ள வந்துட்டு ஒரு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் வந்து போட்டிருக்கான். போலீஸ் இதை கட்டாயப்படுத்தி எனக்கு கொடுத்தது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோவும் ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு காதலிக்கிறதா சொன்னல, ஒரே ஒரு முறை என்கிட்ட திரும்ப சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினும் அவன்கிட்ட வந்து ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் அப்போனா நீ என்னை மன்னிச்சுட்டுன்னு எடுத்துக்கலாமா அப்படின்ன உடனே, எனக்கு நான் உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ நடுவில் வந்த இல்லையா, அவை எல்லாத்தையும் மறந்துட்டேன் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் அப்போ இந்த முறை வந்துட்டு என்னை உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த தடவை நான் யாருக்காகவும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, என்னோட காதலுக்காக மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் கழட்டி கொடுத்த அதே ரிங்கை வந்து அவளுக்கு போட்டு விட்டுடுறான். திரும்ப அப்படியே அவங்களோட லவ்வை வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்மளோட அம்மா பிரிம்மை கூப்பிட்டுக்கிட்டு உடனே நம்ம யூஎஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ பிரிம்மை வந்து இப்போ என்ன உளறிட்டு இருக்கீங்க, எதுக்கு யூஎஸ் போகணும் அப்படின்லாம் சொல்ல, இந்த பையன் வந்து போலீஸை தேடிட்டு இருக்காங்களா, அவன் பிளானில் பயங்கரமாக சொதப்பிட்டான், அவன் மாட்டிக்கிட்டானா கண்டிப்பாக நம்ம மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால போலீஸ் வரதுக்குள்ளே நம்ம வந்து சீக்கிரமாக ஃப்ளைட் ஏறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து அவங்க கேட்டை ஓப்பன் பண்ண போகிறப்ப அந்த பையன் வந்து நின்றுட்டுருக்காரு. எங்கள் அம்மாவும் பொண்ணும் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலாக பிரிம் வந்து அவளோட ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொன்னா அப்படின்னு இவங்க ஏதோ சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பையவும் தண்டனை எனக்கு மட்டும் இந்த தடவை கிடைச்சிடலான்னு சொன்னால் நான் வந்து ஏமாந்துருவேன்னா, நான் ஒரு தடவை தான் நான் ஏமாறுவேன், 20 வருஷம் ஜெயிலில் வந்து ஒன்றால் கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கேன், பொறுப்பெடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, நான் இதுக்காக பொறுப்பெடுத்துக்கணும், பிளான் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் நான் சூப்பராக பிளான் பண்ணி எல்லாத்தையும் வந்து உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன், ஆனால் அதை வந்து ஒழுங்காக செஞ்சுட்டு வரதுக்கு வக்கு இல்லாமல் நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, ஹீரோயினை ஒழுங்காக நீ போட்டிருந்தானா இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வளர்ந்துருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு இருக்க. அது எப்படி வந்துட்டு பிளான் போட்டு கொடுத்தல அப்படின்னா அதுவும் பொண்ணுக்காக தானே பண்ணேன், ஸோ அப்பா அம்மா பொண்ணு 3 பேரும் வந்துட்டு ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அந்த பிரிமோ என்ன இந்த ஆள் வளரிட்டு இருக்கான், யார் பொண்ணு, இவன் என்ன பேசிட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்லிட்டு கேட்க, அப்போ தான் பிரிமோடைய அம்மாவும் சொல்கிறாங்க, உன்னுடைய நிஜமான அப்பா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக வந்து இவர் ஜெயிலுக்கு போயிட்டதுனால தான் நான் வந்து உன்னுடைய நீ பாப்பா நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபரையே கல்யாணம் பண்ணேன், ஆனால் உனக்கு வந்து உன்னை பெத்த அப்பா இவர் தான், உன் தம்பிக்கு மட்டும்தான் வந்துட்டு அவர் தான் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே வந்துட்டு இந்த பிரிமுகம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அருவருப்பாகிடுது. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக போலீஸ் உள்ளே வந்துடுறாங்க. உடனே அந்த பையும் பிரிமோடைய அம்மாவை பிடிச்சிக்கிட்டு போலீஸை வந்துட்டு மாட்டிக்கக்கூடாது, இல்லைனா வந்துட்டு இவங்களை கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க, போலீஸும் சமயம் பார்த்து அந்த பையு வந்து சுட்டுடுறாங்க. ஸோ அவர் குண்டடிப்பட்டு அப்படியே அங்கே விழுக, அந்த சமயத்தில் பிரிமோடைய அம்மாவும் பிரிமும் தப்பிச்சிடலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டும் மாட்டிக்க மாட்டேன், ஏற்கனவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் எடுத்து போலீஸ்கிட்ட போட்டு காட்டுறாரு. அதாவது இவங்க வாயால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க சொன்னாங்கல்ல, பிளான் போடுறது மட்டும் தான் என் வேலை, ஒழுங்காக பண்ணுறது உன் வேலைன்னு சொல்லிட்டு, ஸோ அதை போட்டு காட்டின உடனே போலீஸும் அப்போ மூல காரணமே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரிமோட அம்மாவையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போயிட, பிரிமுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதே தெரியாமல் இருந்துட்டுருக்கு. ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அதே பிரசினுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்கிறா. ஸோ அங்கே வந்து ஹீரோயின் வந்துட்டு இந்த பிரிம் வந்து கன்னை வச்சு இப்போ மிரட்டிட்டு இருக்கா. எங்கள் அம்மா வந்து ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே நீ தான், எப்போ பாரு வந்து நான் சந்தோஷமாகவே இல்லாமல் இருக்கிறதுக்கு நீ தான் காரணம், இதுலேயுமே நீ எனக்கு சுப்பீரியராக இருந்துக்கிட்டு இருக்க, அதனால தான் எனக்கு ஒன்று ஆரம்பத்துலேருந்தே பார்த்தாலே வெறுப்பு, உனக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருது, எனக்கு அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் பேசிக்கிட்டு அவள் இவளை வெறுக்கிறதுக்கான அந்த காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், எனக்கு கூட உனக்கு விளையாடுறதுக்குலாம் டைம் இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன், ஒன்று நீயா இங்கேருந்து குதிச்சு சாகு, அப்படி இல்லைனா நான் உன்னை ஷூட் பண்ணி கொண்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோயினும், நீ எத்தனை தான் தப்பு பண்ண போகிற, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் வந்து நீ செத்தாதான் வந்துட்டு என்னால் நல்லா இருக்க முடியுங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு நம்பிக்கை தான், ப்ரெஸ்ன்னு வந்துட்டு நான் தான் உண்மையாக கொன்னேன், அது வந்துட்டு இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் இப்போ நான் அவனை கொல்ல போகிறது நிஜமான விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளுக்கு கண்ணை வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய அசிஸ்டண்ட்டும் அவங்க வராங்க. ஸோ அப்போ அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, என்னோட கன்னை காணுங்கவும் நீ தான் எடுத்திருக்கங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து உன்னை ஃபாலோ பண்ணி இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே அது அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது. அப்போ அவளும், இவளுக்கு ஏதாவதுனா எல்லாரும் ஆளுக்கு வந்துட்டு என்னை சண்டை போட்டுட்டு வந்துடுறீங்க, எனக்கு யாருமே
இல்லாமல் நான் நின்றுட்டுருக்கேன், நான் எவ்வளோ லோன்லியாக இருக்கேன்னு தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்க. அப்போ அந்த அசிஸ்டண்ட்டும் அவகிட்ட கெஞ்சுறாரு, நீ நிறைய தப்பு பண்ணிட்டு தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இதுக்கும் மேலே தப்பு பண்ணாத, அங்கே கண்ணை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அவள் கேட்காம மறுத்துட்ருக்கா. அந்த சமயத்தில் ஹீரோனாலும் சரி ஹீரோயினாலும் சரி யாராவது ஒருத்தரை கொண்டுட்டாலும் தனக்கு சந்தோஷம், அவங்க 2 பேர் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சி எய்ம் பண்ணி ஷூட் பண்ண வரா. ஹீரோயினை காப்பாற்றணும்னு ஹீரோ நடுவில் வந்துடுறான். அந்த சமயத்தில் கன் ஷாட் கேட்குது. அப்போ திடீர்னு வந்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவையும் சுடலை ஹீரோயினையும் சுடலை, தான் நடுவில் வந்திருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டை தான் பிரேம் இப்போ ஷூட் பண்ணிடுறா. ஸோ அந்த அசிஸ்டண்ட்டும் காயப்பட்டு அப்படியே வந்துட்டு உறைஞ்சி போய் நிற்க. அந்த பிரேம் வந்துட்டு பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுக வரா. நீ எதுக்காக நடுவில் வந்த, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானே, உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, என்னை ஒரு மனுஷியா பார்த்து மதிச்சதே நீ ஒருத்தன் தான், நீ இப்படி எதுக்காக நடுவில் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாட்டுக்கு தேம்பி தேம்பி நிஜமாவே அவனுக்காக ஜென்யூனாக அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறா. அவங்க 2 பேரும் உனக்கு அவ்வளோ முக்கியமாக போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவள் கத்தி அழுதுட்டு இருக்கப்ப தான் அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, நான் இங்கே நடுவில் வந்தது அவங்க 2 பேரையும் காப்பாற்றுறதுக்காக இல்லை, ஒன்றை காப்பாற்றுறதுக்காக, நீ பண்ணக்கூடிய தவறுகளை வந்து நிறுத்தணுங்கிறதுக்காகத்தான். உன் தவறுகளில் நீயே போய் மாட்டிக்க கூடாது, நீ நிறைய பாவங்கள் பண்ணிட்ட, இதுக்கு மேலே எதுவும் நீ பண்ணக்கூடாது, அதுக்காக ஒன்றை காப்பாற்றுறதுக்காகத்தான் நான் நடுவில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறவரோ, நீயும் மற்றவங்கள மாதிரி சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் எனக்கு தேவை, அதனால் இந்த பழி வாங்கிறது, இந்த தேவை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் அதெல்லாத்தையும் விட்டுட்டு சாதாரண ஒரு மனுஷியாக வாழ்கிறதுக்காக நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மடியிலே அந்த ஆள் இறந்து போயிடுறாரு. ஸோ அவளும் வந்துட்டு தனக்கு யாருமே கிடையாது, தன்னை விட்டுட்டு போயிடாத, நீ மட்டும் தான் என்கிட்ட லவ் காட்டின அப்படிங்கிற மாதிரி அங்கே உடஞ்சி அழுதுட்டுருக்கா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து லாயலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அவங்களோட ஃப்யூச்சரை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த ட்ராமா முடியுது.